வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு அழகிய ஒரு நாளிலே உங்களை சிட்னி, ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல் மாநிலம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. வாங்க, இன்றைக்கு ஒரு அழகான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒன்றுக்கு வந்துக்கிறோம். பாருங்க, கிரேன் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒரு வியா ஹவுஸ் மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. அதான் நீங்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு பியூட்டியாக இருக்குது. இதே நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கு நான் இதை பார்க்க இருந்தது ஒரு ஷேர்ட் பாத் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டலில் இருந்து நடந்து வரக்கூடிய தொழிலாளிகள் மற்றும் நோயாளிகள் அவர்களுக்கு சைக்கிளிஸ்ட் மிகவும் அழகாக இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ண பிறகு இதுவரைக்கும் இதுக்கான ஒரு மிஸ்ஸிங் லிங்காக இருந்தது. அதனை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பாருங்கள், வாங்க நாங்கள் நடந்து போய் பார்த்துட்டு இருப்போம். உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை குவாலிட்டி, ஹை லெவல் ஸ்டாண்டர்டில் இந்த ஷேர்ட் பார்த்து அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆரம்பிக்கும் பொழுதே பக்கத்தில் ஒரு டிரைவே இருக்குது. அதை பாவனையாளர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் ஒரு க்ரீன் கலரில் போட்டு இதுக்கு இங்கால ஷேர்ட் பார்த்து வாங்க போகுது. அதே மாதிரி வெஹிக்கிள் உள்ளுக்கு டிரைவேக்குள்ளே போய் வாராக்களுக்கும் இதில் ஒரு ஷேர்ட் பார்த்துருக்குன்றது தெரியக்கூடிய மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருக்கேன்னா ஒரு வடிகோல் ஹைலைட் பண்ணி போட்டுக்கணும் க்ரீன் கலரில். வாங்கோ, இப்படியே போவோம். இந்த ஷேர்ட் பார்த்தில் நாங்கள் கீப் லெஃப்ட் ஹோல் த டைம். இந்த ஷேர்ட் பார்த்தில் கவனிக்கக்கூடிய விடயங்கள் என்றால் கான்க்ரீட் பேவிங், கான்க்ரீட் ஷேர்ட் பார்த்தா இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், சர்வீஸ் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் வேல், அதாவது ஸ்டாப் வேல் ஒன்று இருக்குது, வாட்டர் ஸ்டாப் வேல். அதை கூட நல்ல வடிவாக ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறார்கள். இந்த ஷேர்ட் பாத் லோகோ போட்டிருக்கு பாருங்கள். இதில் வரைக்குள்ள நாங்கள் பார்க்கக்குள்ள தெரியும். இதை சொல்கிறது ஷேர்ட் பாத் லோகோன்னு சொல்லி சைக்கிளிஸ்ட் மற்றும் பெடஸ்ட்ரியன் இருவரும் பகிரக்கூடிய ஒரு வகையிலான் ஷேர்ட் பாத் என்று சொல்வார்கள். அதை கூட நல்ல வடிவாச்சு இருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் லைன் மார்க்கிங் மற்றும் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட்ஸை பார்க்க தெரியுது பாருங்கள். இதில் இருக்குது. இது வந்து கான்க்ரீட் வந்து கிராக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியதை போடுவார்கள். இதுக்கு இங்கால சோக் கட் பண்ணுறேன்னு சொல்கிறது, வாளால் ஒவ்வொரு தூரத்துக்கும் இடையில் வெட்டுவார்கள். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சேஞ்ச், இந்த கிரேட் சேஞ்ச் பண்ணுற இடத்த கூட வெட்டி அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை போட்டிருக்கிறார்கள். ரைட், வெப்பத்தினால விரிவடையும் கான்க்ரீட். எந்த ஒரு திண்மம் அல்லது திரவம், எந்த ஒரு பொருளும் வெப்பத்துக்கு விரிவடைகிற நேரத்தில் அதை அலோவ் பண்ணுறதுக்காண்டி அந்த விரிவை வந்து கம்பென்சேட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் என்ற சாமானை வந்து கான்க்ரீட் சர்ஃபேஸில் வந்து போடுவார்கள். அதுதான் அதில் போட்டிருக்கு. அதே மாதிரி இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு ரப்பர் ஜாயிண்ட் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் என்ற மாதிரி போட்டிருக்கணும். இருக்குது. அதுக்குள்ள டபுள்ஸை போட்டு செட்டில்மெண்ட் ஏற்படாதவாறு போட்டிருப்பினோம். மிகவும் அழகாக இந்த ஸ்டாண்ட் ஹை கிளாஸ் கான்க்ரீட் ஷேர்ட் பாத். அதுக்கேற்ற மாதிரி பெரிய அகலமாக இருந்தாலும் இங்கு வாகனங்கள் உள்ளுக்கு இதை விட்டு இங்கால போக இயலாது. எக்ஸப்ட் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பொலாடை போட்டு ஒரு அதை லாக் பண்ணியிருப்பார்கள். அந்த கீ வந்து பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் டீமுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த டீமுகள் போட்டு இந்த பொலாட்ஸ் கூட மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொலாடாக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்ட ஒரு பொலாட். இதனுடைய விலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $800 அப்படி வரும் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய கோஸ்ட். அதே மாதிரி இங்கே ஒரு பார் ஒன்று போட்டிருக்கு பாருங்கோ. அது வந்து சைக்கிளிஸ்ட், பெடஸ்ட்ரியனை தவிர பாரிய வெஹிக்கிள் உள்ளுக்கு போயிடாது. சரிதானே? இப்போ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் வரைக்குள்ளே அவர்கள் அதை கலட்டி போட்டு உள்ளுக்கு போகக்கூடியதாக இருக்கும். மிகவும் சிறப்பாக இந்த லைன் மார்க்கிங், இதுக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட்ஸ்கேப்பிங்கை பாருங்கள்.
நல்ல வடிவாக நாளடைவில் மிகவும் சிறந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் இதில் வந்து சேரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீஷீஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் பீரியட் என்றபடியாக அதை தண்ணி ஊற்றி வளர்க்குற தேவை இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் தெரிவு செய்யப்பட்ட அந்த கண்டுகளை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்த்து கொடுக்கணும். 6 months அல்லது 1 year அப்படி கான்ட்ராக்டில் ஒரு க்ளோஸ் ஒன்று போட்டிருப்பார்கள். இவ்வளோ காலத்துக்கு வளர்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதை வந்து இந்த பாதையின் உரிமையாளர் கவுன்சிலாகத்தான் இருக்க சான்ஸ் இருக்குது. கவுன்சில்கிட்ட வந்து அதை கொடுக்க மாட்டோம். மிகவும் அழகான ஒரு கண்டிஷனில் இந்த வளர்த்து கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் பீரியடுக்குள்ளே சேர்த்து போச்சென்றால் பூக்கண்டுகள், இந்த கண்டுகள் வச்ச கண்டுகள் பராமரிக்கப்படாவிட்டால் கருகிப்போம். அப்போ அதற்குரிய பொறுப்பை அவர்களாக ஏற்றுக்கொள்ள வேணும். சரிதானே? உள்ளுக்கு நாங்கள் போய் பார்ப்போம் என்ன வடிவாக இந்த வச்சுருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பினோம். இந்த ஏரியாவுக்கு சூட்டபிளான லேண்ட்ஸ்கேப்பிங்கு போட்டிருப்பினோம். ட்ரீ செலெக்ஷன்ஸ், ஸ்பேஸிங், மற்றது அந்த மல்ச், மேலே போட்டிருக்கிற மல்ச், இதுகளெல்லாம் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்கிடெக்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது எஸ்எம்இன்னு சொல்லியிருப்பினோம். அவையில் வந்து இதில் அவையின் இன்புட்டை கொடுத்து இந்த ஸ்பீசிஸை செலக்ட் பண்ணியிருப்பினோம். எப்படியான தாவரங்கள் இந்த பகுதிக்கு தேவையாக இருக்கும் பாருங்கள். இடக்கிட இப்படி இந்த சாண்ட்ஸ்டோன் கல்லுகளையும் ஒரு பர்பஸோடு போட்டிருப்பினோம். இதுக்குள்ளே தேவையான இடங்களுக்கு இந்த கல்லுகளை இடக்கடை வச்சிருப்பினோம். இது வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்னு சொல்வார்கள். ரைட்? அதில் வந்து போட்டிருப்பார்கள் நீங்கள் இந்த போல்டர் இந்த நடத்த வைக்க வேணும். ரைட்? பாரிய மலைகள் வரும் பொழுது அவை அரிப்பை தடுப்பதற்காகவும் சில இடங்களில் போடுவார்கள். இந்த இடத்தை பார்த்தா தெரியும், சைக்கிளிஸ்ட் அல்லது பெடஸ்ட்ரியன் ஒரு பேரியராக கூட போடப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங். அங்கால வந்து ஹேண்ட் ரெயில்ஸ் முடிகிற இடத்த இருந்து இங்கால நல்ல வடிவான ஒரு சாண்ட்ஸ்டோன் போட்டு மிகவும் அழகாக அதனை இடத்தை மிகவும் அழகாக செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி இங்கால பக்கமும் சாண்ட்ஸ்டோன் இது ஏற்கனவே இருந்திருக்கு. வாங்க நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் நடந்து பார்த்துட்டு வருவோம். இது நான் பலர் கேட்டிருந்தீங்கள், ஸ்ரீ நீங்கள் முந்தி போடுற மாதிரி இப்படியான பதிவுகளையும் போடுங்கள். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவில் இன்ஜினியரிங், லேண்ட்ஸ்கேப்பிங், வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இப்படியான இதுகளையும் போடுங்கோ. எங்களுக்கு அது விருப்பம்னு சொல்லி அதனால தான் இன்றைக்கு இதை போடுறேன். இதை பாருங்கள். இதில் ஹேண்ட் ரெயில்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ஃபார் சைக்கிளிஸ்ட் வந்து இதால் போக்குவரக்குள்ளே அவைகள் ஸ்பீடாக வரைக்குள்ளே அது இப்படியான கேர்வ்ஸில் வந்து தேர் ஆர் சான்சஸ் அவைகள் வந்து வெளியில் போய் தடக்கப்பட்டு விழுகிறதுக்கு. அதுக்காக வேண்டி இப்படியான ஒரு கைடட் ஃபென்ஸ், அதாவது ஃபென்சிங் போட்டிருப்பார்கள். இங்கே லைட்டிங் கண்டிஷனை பாருங்கள். இரவில் நான் ஒரு நாளைக்கு வந்து நெடுவில் நான் எல்லா இடத்தையும் கதைக்கிற மாதிரி இரவில் வரைக்க இது பாருங்க, அதுன்ற லைட்டிங் எவ்வளோ சிறப்பாக இருக்குல்ல. இந்த லைட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேணும். ஒரு லைட்டிங் போடைக்குள்ள ஸ்ட்ரீட் லைட்டிங் அல்லது அது வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஒரே ஸ்டாண்டர்ட், ஆனால் வேறு நம்பர்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது லெவல் ஆஃப் அந்த அதோட பவர் லுமினேஷன் சொல்வார்கள், லக்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அது எவ்வளவுக்கு செறிவாக அந்த லைட்ஸ் வந்து விரவணுன்றது ஒரு லைட்டிங் டிசைனர், லைட்டிங் ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் லைட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் வந்து என்ன மாதிரி ஒரு ஷேட் பாத்தில் லைட்டிங் இருக்க வேணும், என்ன மாதிரி ஒரு ரோடுக்கு இருக்க வேணும், என்ன மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்டில் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு காப்பாக்கில் இருக்கணும். இவ்வாறு வேறு கண்டிஷன்ஸில் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ரோட்டின் லெவல்ஸில் இருக்குது. ஹைவேஸுக்கு என்ன மாதிரி லைட்டிங் இருக்கணும், அதே மாதிரி லோக்கல் ரோட் சென்டர் லைட்டிங் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கணும். லக்ஸ் வந்து எவ்வளவு செறிவுள்ள லைட் தரையில் பட வேணும், அப்போ தான் விசிபிளாக இருக்கும். அது வந்து கணக்க கண்டிஷன்ஸில் வேரி வேணும். ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், ஏரியாவில் பப்ளிக் இருக்கணுமா இல்லையான்றதை பொறுத்து, பில்டிங் சரௌண்டிங் பில்டிங்கில் ஆக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அங்கே உள்ள அனிமல்ஸுக்கு
டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் வேண்ட வாழ்க்கையையும். இவ்வாறு பல விதங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த லைட்டிங்கை பாருங்கள். இந்த லைட்டிங் வந்து லைட்டிங் போஸ்ட் பக்கம் எல்லாமே ஒரு அழகான ஒரு போல். இந்த போலை வந்து மல்டிபர்பஸ் போலாக இருக்கும். அதில் பார்க்க தெரியுது. இங்கே பாருங்க, ஸ்லைடிங் இது ஒன்று இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஃப்ளாகை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணி கொண்டே போடக்கூடியதாக இருக்கும். ரைட். இது சில கம்பெனிஸ் அவருக்கு வேண்டிய காப்பிரைட்ஸ் வச்சுருப்பேன் நம்ம இந்த போல்ஸுக்கு. அப்போ அவைகள்கிட்ட தான் இது வாங்கலாம். இது ஒவ்வொன்றும் சரியான விலை. ஒவ்வொரு போல்ஸும் கிட்டத்தட்ட $5,000-10,000 பெறுமதியான போல்ஸ். இந்த பவர் போல்ஸ் மட்டும் மிகவும் அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செய்த கம்பெனி மற்றும் டிசைனர்ஸ், ஃபண்ட் பண்ணாக்கள் எல்லாருக்குமே. பாருங்கள், இந்த 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 ஹேண்ட் ரெயிலானது ரைட் மிகவும் சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்க்க தெரியுது கிக் போர்டுன்னு சொல்லுவாங்க, கிக் ரெயில்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து அவைய பெடல் வந்து இந்த வெர்டிக்கல் கம்பிகளுக்குள்ளே போய் செருவாமல் இருக்கிறதுக்காண்டி இதில் கொண்டு போட்டுக்கிறாரு. அதே மாதிரி மேலுக்கு கொண்டு போட்டிருக்கு. இது வந்து ஸ்பேஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் போய் ஒரு தரம் அதுக்குள்ளே கையை காலை கொடுக்காமல். மற்ற இதுக்குள்ளே பார்த்தா இந்த ஸ்பேஸிங் கூட ஸ்டாண்டர்டில் இருக்கும். சின்ன பிள்ளைகள் இதுக்குள்ளே தலையை கொடுக்காமல் இருக்கும். அவங்க தலையவையில் கொடுக்குறது சின்ன பிள்ளைகள் செய்கிற விளையாட்டுகளில் உண்டு. அப்போ அந்த தலை இந்த கேப்புக்குள்ளே போகாத மாதிரி இருக்கணும். அப்போ அது போகக்கூடிய அதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து செய்திருப்பார்கள். இதில் இந்த ரேடியஸ் கூட பாருங்கள், இது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல்ஸ் ஒன்று சொல்லுவார்கள். ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பேனல்ஸ்ன்றால் இது வந்து முதலே இதுன்ற ரேடியஸ் இதில் எல்லாம் ஒரு இந்த பார்க்க தெரியுது. என்ன நான் கேர்வில் 2 பக்கம் வச்சு கொண்டிருக்கிறேன். இந்த கேர்வ் வந்து இந்த ரேடியஸ் பர்டிகுலர் ரேடியஸில் வந்து இதில் செய்ய வேணும். அது அந்த ஃபேப்ரிகேட் பண்ணுற கம்பெனிக்கு வந்து அந்த டிசைனை வச்சுக்கொண்டு அவர்கள் முதலையாகவே ஸ்பெசிஃபிக்காக ஓட பண்ணி எடுக்க வேணும் இப்படியான பேனல்ஸு. அதைத்தான் கொண்டு வந்து பிறகு கான்க்ரீட் போட்டால் பிறகு இப்படி பேஸில் வந்து டைனபோல்ட்ஸ் போட்டு இதுகளை இப்படி அங்கே பண்ணுவானு ரைட் போட்டு அதை பெர்மனெண்ட்டாக அதில் போட்டு வச்சுக்கணும். இதில் முதலே கான்க்ரீட் ஒரு செட்டிங் வந்தால் பிறகு அதுக்குரிய ஸ்ட்ரென்த் வந்தால் பிறகு டைனபோல்ட்டை போட்டு போடணும். லைட்டிங் கண்டிஷன் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் இருந்து இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கணும். மெசிவான பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கு. அந்த பிரிட்ஜை நான் கீழேயும் கொண்டே காட்ட வேணும். அந்த பிரிட்ஜுக்கு முதல் இதில் வந்து இதுக்கு இங்கே வந்து வேறொரு மெட்டீரியல் மாறுது பாருங்கள். அந்த டெக்கிங் மெட்டீரியல் ஒன்று சொல்வார்கள், எஃப்ஆர்பி மெஷ் ஒன்று போட்டு அது ஹீல் ப்ரூஃப் ஒன்று சொல்வார்கள். ஹீல் ப்ரூஃப் மெஷ் தான் இதில் போட்டிருக்கு. இதில் பார்த்தா ஹீல் ப்ரூஃப் மெஷ் என்ற நோக்கம் என்னென்றால், லேடிஸ் வந்து பொதுவாக போடுற ஹீல்ஸ் இருக்குது தானே, அதில் வந்து இதை விட பெருசாகத்தான் அவையின் ஹீல்ஸ் இருக்கும். சரியானே. அப்போ அது வந்து அவையில் நடந்து போகிற லேடிஸின் ஹீல்ஸ் வந்து இதுக்குள்ளே போய் மாட்டப்படாமல் இருக்கணும். ரைட். அதே மாதிரி இப்படியான பிளாஸ்டிக் இதுதான் ஆடு மாடு வளர்க்குற இடத்தையும் போடணும். அதுக்குள்ளேயும் இந்த ஆடு மாடுன்ற கால் குழம்புன்னு சொல்வார்கள் இல்லை, அது இதுக்குள்ளே போய் மாட்டப்படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாமானத்தான் மெட்டீரியலை தான் இங்கே பாவிச்சிருப்பினோம். அழகான நான் இன்று தான் இந்த ஃபஸ்ட் டைமாக இந்த பிரிட்ஜ் வாக் பண்ணுறேன். எனக்கு இப்படியான இடங்கள் பார்க்க பகிர்ந்து கொள்ள விருப்பம். அநேகமான என் உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் இது பாருங்க, இந்த லைட் போஸ் அங்கெல்லாம் நாங்கள் பார்க்கக்குள்ளே கான்க்ரீட்டில் போடுறது. இதில் கீழே வந்து இதுக்கான ஒரு டைனபோல்ட் போட்டு அது கான்க்ரீட் கொலம் ஒன்று போட்டு அதில் டை பண்ணியிருக்கணும், அதில் பூட்டியிருக்கணும். அது வந்து பெரிய ஒரு நீட்டான ஒரு பாஸை உள்ளுக்கு போட்டு அந்த பாஸில் இருந்தால் இது மேலே பூட்டியிருக்கு. அதனால் வடிவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு அழகான ஒரு டிசைன். சி த லைட்டிங், சூப்பர் லைட்டிங்கு நல்ல அழகாக இருக்குது. சிறப்பான ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இந்த பாலத்தில் வந்து பெடஸ்ட்ரியன் சைக்கிளிஸ்ட்டுக்காக மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது தான். எவ்வளவுக்கு வேல்யூ பண்ணுகிறார்கள் பாருங்கள். ஒரு பெடஸ்ட்ரியன் அல்லது ஈவினிங்கில் வாக் போகிறார்கள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த சோலைக்குள்ளால் நடந்து போகணுன்றக்காண்டி இந்த பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அருமையான நாட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்.
சொர்க்கம் என்று தான் சொல்லணும். சொர்க்கம் எங்கேண்டா இங்கே தான் இருக்குது. தேட தேவையில்லை சொர்க்கத்தை. நாங்கள் வேறு இடத்தை போய் தோற தேவையில்லை. இங்கே பாருங்க என்ன அழகான ஒரு நீரோடை. அதுக்கு மேலே இப்படி ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு மக்களுக்கு நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கணும். இடக்கிட்ட இங்கே தண்ணி வெளியில் போகக்கூடிய மாதிரி ஒரு கேப் ஒன்றை போட்டிருக்கணும். மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாலம். இந்த பாலத்துக்கு இடையில் இருக்கிற பிரிட்ஜ் ஜாயிண்ட்னு சொல்வார்கள். ரைட், இது கீழே ரைட் பிலோ பியர்ஸ் இருக்கும், பிரிட்ஜ் பியர்ஸ் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட இது நான் இப்போ மிட் ஸ்பேனில் நிற்கிறேன். அங்கே 3 ஸ்பேன்ஸ் இருக்குது. கீழுக்கு பேரிங்ஸ் இருக்கும், போய் பார்ப்போம். பிரிட்ஜ் பேரிங்னு சொல்வார்கள். அந்த பிரிட்ஜ் பேரிங் வந்து எக்ஸ்பேன்ஷனு, பிரிட்ஜில் வர வெப்பத்தினால் ஏற்படுகிற எக்ஸ்பேன்ஷனை தாக்குப்பிடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஜாயிண்ட் இருக்குது. நான் முதல் அந்த ஜாயிண்ட்ஸை பற்றி கதைச்சிருந்தோம். பிரிட்ஜில் வர கான்க்ரீட்டில் வர ஜாயிண்ட்ஸ், அது மாதிரி இந்த பிரிட்ஜ்லேயும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதில் வர அந்த எக்ஸ்பேன்ஷனை பற்றி தான் கம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி தான் அது போட்டுக்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்குல்ல. ஸோ பியூட்டிஃபுல் வெதர் டுடே. இது பாருங்கள், ஒரு ஆள் ஓடிக்கொண்டு போகிறார். யாருக்கு முதல் இந்த பிரிட்ஜ் இருக்காக ஓடுறது கஷ்டம். இப்போ இவ்வளோ வடிவாக ஓடிக்கொண்டு போகிறாரல்ல. வான் உயர்ந்த சோலையிலே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேக்குமா. அழகான ஒரு மரம், எனக்கு பிடிச்ச ஒரு மரம் இந்த மரம் தான். பாருங்க, இந்த பட்டை மரத்தை கூட அவர்கள் பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். இந்த மரத்தில் ஒரு தரம் வெட்டை இல்லாத பாருங்கள் என்ன வடிவாக அதை ட்ரிம் பண்ணி இந்த பேர்ட்ஸ் வந்து முட்டைகளை போட்டு தங்களுடைய இனப்பெருக்கத்தை செய்து கொள்வதற்காக அழகாக இந்த மரத்தை விட்டுகிறார்கள். இதுதான் இங்கே உள்ள பியூட்டி. இதை கூட பாதுகாத்து தள்ளுறார்கள். பாருங்கள், இந்த மரத்தை கூட எவ்வளவு, அந்த பட்டை மரத்தை கூட எவ்வளவு சிறப்பாக பாதுகாத்து இருக்கிறார்கள் என்று. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. என்ன அழகாக இருக்குது இந்த மரம். அப்படியே கட்டுப்பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குது எனக்கு. இந்த மரத்தில் நான் ஒரு பறவையாக இருந்தால் அந்த உச்சியில் போய் இதில் போய் இருக்க அப்படி இருக்கும். இருந்து இந்த இடம் முழுக்க பார்க்க அழகாக இருக்கும். என்ன எல்லாம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒன்றை கட்டிட்டு ஒரு படியை வச்சு ஏறி அதில் படுத்து நிறுத்துகிற உள்ள என்ன அழகாக அப்படி ரசித்து கொண்டு இருக்க நல்லா இருக்கும் இந்த இடம். நிச்சயமாக வந்து ரசியுங்கள் உறவுகளே. நல்ல இடம், பக்கத்தில் இருக்கிறோம். அந்த நான் சொன்ன மாதிரி கீழே இந்த இதுக்கு கீழே இருக்க போய் பார்ப்போம். இந்த பிரிட்ஜின் கீழ் பக்கத்தில் இதில் ஒரு கீழே கட்டாயம் ஒரு பியர் இருக்கும். அதில் பேரிங்ஸ் போட்டு அந்த எக்ஸ்பேன்ஷனை பிரிஞ்சு கொடுக்குறதுக்கு இடத்தை விட்டுருப்பார்கள். அதை நாங்கள் கீழே போய் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே பிரிட்ஜின் மெட்ட பக்கமும் நல்ல ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது. சூப்பர். இங்கே வெல் மெயின்டைன் ஃபுட்பாத் இருக்குது. இந்த முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இதை சொல்லுவார்கள் விங் வால் என்று. பாருங்கள், அந்த விங் வால் மேலுக்கு வடிவான ஒரு விங் வால் போட்டிருக்கார்கள். ஒரு சிறகு மாதிரி, ஏரோப்ளேனில் இருக்கிற சிறகு மாதிரி இது ஒரு சிறகு தான் விங் வால். அது வந்து அந்த லெவல்ஸை சரியாக கொண்டு வரதுக்காண்டி, ட்ராப்பை கொண்டு வரதுக்காண்டி போட்டிருக்கணும். ஜலப்பக்கம் பாருங்கள் எவ்வளோ வடிவாச்சு இருக்கணுமாண்டே கொண்டு வந்து இந்த பிரிட்ஜுகஸ் அல்லது இதை போட்டிருக்கு, பச்சை சைன் போட்டிருக்கு, வார்னிங் போட்டு சைக்கிளிஸ்ட்டும் பெடஸ்ட்ரியனும் இங்கே வாக் பண்ணினா கவனம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு சைக்கிளிஸ்ட்டுக்கு. இதே மாதிரி இதில் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருக்கணும். லைட்டிங் அதில் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். சிட்டி ஆஃப் பரமாட்டா தான் இதை செய்திருக்கணும்.
டீவே சைக்கிள் வே மெயின் சுவிட்ச் போர்டு இதில் உள்ள எல்லாத்துக்கும் சுவிட்ச் போர்டை போட்டிருக்கணும். ஸ்ட்ரீட் லைட்டிங் மெயின் சுவிட்ச் சப்ளை ஃபீட் ஃப்ரம் எண்டவே எனர்ஜி. ரைட், எண்டவே எனர்ஜி தான் இதை மெயின்டைன் பண்ணுது. நல்லா இருக்குண்ணே, ஆசையாக இருக்குது பார்க்க. இதில் வந்து சைடில் பாருங்க என்ன வடிவா இந்த பெடஸ்ட்ரியன் வந்து சேர்றதுக்கும், அதே மாதிரி இங்கே சைக்கிளிஸ்ட் மட்டும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்டி. இதில் இன்னும் ஒரு விஷயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. சைக்கிளிஸ்ட் பெடஸ்ட்ரியன் இதோட டெர்மினேட் பண்ணப்படணும். இதுக்கு இந்தியாவில் சைக்கிளிஸ்ட் வந்து சைக்கிள் பார்ட் வந்து முடிவடைகிறதுன்றது நல்ல வடிவாக போட்டு காட்டியிருக்கணும். ரைட், அது மாதிரி இந்தியாவில் பக்கம் சைக்கிளிஸ்ட் ஷேட் பார்ட் துவங்குதுன்றதையும் வடிவாக காட்டியிருக்கணும். இங்கே பாருங்கள், நல்ல வடிவாக ஹைலைட் பண்ணிப்பட்டு அதே மாதிரி இங்கே இந்த இது ஒரு கல்டி சைக்கிள்னு சொல்லுவார்கள். கல்டி சைக்கிள் முடிகிற இடத்த புதுசாக ஒரு ரேம்ப் கொண்டு போட்டு சைக்கிளிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேம்ப் கொண்டு போட்டு அவையில் ஸ்மூதாக ஏற்றி கொண்டு அங்கே போகக்கூடிய மாதிரியான ஒரு வேலை செய்திருக்கணும். மிகவும் அழகான இந்த இங்கே ட்ரைனேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அழகான ஒரு லெக்கர்தீஸ் கிக் போர்டை பாருங்கள், கீழுக்குள்ள போர்டை பாருங்கள், கீழுக்கு எவ்வளோ அழகாக இதை செய்திருக்கிறார்கள். அதுக்கு மாதிரியாரு இங்கே தண்ணி ஓடுறதுக்கு இடத்தை விட்டுட்டு இந்த லெவலை உயர்த்தி ஒரு போட் வாக் மாதிரி செய்திருக்கிறார்கள். போட் வாக்குன்னு சொல்வார்கள். ரைட், பெடஸ்ட்ரியன் கீழே கான்கிரீட்டை போடாமல் அதுக்கு மேலே உயர்த்தி போட் வாக்கண்டை போட்டிருக்கிறார்கள். மிகவும் அழகாக இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பாடசாலை ஒன்று இருக்குது. வாட் அ பியூட்டிஃபுல் ஷேட் பாத் பிரிட்ஜ், சைக்கிள் பாத் பிரிட்ஜ்ன்றதை நம்ப இல்லாமல் இருக்குன்னு. ஒரு இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஐ டோன்ட் நோ, மேபி இட்ஸ் வில் பி காஸ்ட் நியர்லி $30 million கிட்ட முடிஞ்சிருக்கும் இந்த பிரிட்ஜ் ஆக்சஸ் பாத் லைட்டிங் எல்லா வேலைகளுக்கும். ஏன் கோஸ்ட் பண்ணியிருக்கும். ஆஸ்திரேலியா ஒரு ரிச்சான கண்ட்ரி என்றபடியால் இப்படியான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பக்கமும் நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் செய்து வச்சுக்கிறார்கள். அழகாக இருக்கிறது. நான் முதல் சொன்ன மாதிரி 3 ஸ்பேன்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஒரு பிரிட்ஜ் அபட்மெண்ட்னு சொல்வார்கள். அபட்மெண்ட்னு சொல்லக்கூடியது 2 எண்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி நடுவில் 2 பியர்ஸ் இருக்குது. அதுக்கு அங்கால நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கு. நல்லா அழகாக இருக்குது. ரைட், வாங்க கீழே போய் பார்ப்போம். நினைக்கிறேன் கீழே போகலாம். அடிஞ்சு பாருங்கள் என்ன வடிவே தும்பு, அதாவது தென்னந்தும்பு. இலங்கை போன்ற நாடுகள் இப்படியான தென்னந்தும்புகளை அங்கே தோட்டம் வச்சுக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இது இப்படி சரியான எக்ஸ்பென்சிவான விஷயம். இதுகளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இங்கே இலங்கையிலேருந்து. இது சரியான விலை. இது வந்து நாளடைவில் இந்த புல்லுகள் முளைச்சா பிறகு இது நாளடைவில் சாயிலோடு சேர்ந்து பிளாண்ட் பண்ணி அப்படியே நேச்சுரலாக மிக்ஸ் ஆகிரும். இங்கே பாருங்கள், இதில் போட்டுக்கிற பீம் வந்து ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்க்ரீட் பீம்ஸ். 3 பீம் போட்டிருக்கணும். நீட்டு பீமை கொண்டு வந்து ஜாட்டில் செய்து போட்டு இதில் கொண்டு வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கி வச்சிருக்கணும். ரைட், சிம்பிளான ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், எல்லாம் ஆஃப் சைட்டில் செய்து போட்டு தூக்கி வைக்கிறது தான் வேலை. லிஃப்டிங்ன்றது பெரிய ஒரு ஆப்ரேஷன். இதில் லிஃப்டிங் ஆப்ரேஷன் சொல்லுவார்கள். அந்த பிரிட்ஜ் வேலையை ப்ரீகாஸ்ட் டிசைன் பிரிட்ஜ் தூக்கி கொண்டு வந்து வைக்கிறது தான் வேலை. ரைட், இது ப்ரீஸ்ட்ரெஸ்ட்னு சொல்லுவார்கள். உள்ளுக்கு கேபிள்ஸு முதலே டென்சைல் ஃபோர்ஸை கொடுத்து இழுத்து வச்சிருக்கணும். அப்போ அது என்ன செய்யும், லோட்டை கேரி பண்ணி தனக்குரிய வேலையை செய்து கொண்டு இருக்கும். பெண்டிங் மூமெண்ட்ஸ் அப்படியான பல கால்குலேஷன்ஸ் இது இருக்குது. அதை பற்றி நான் இப்போ கதைக்க விரும்பலை. ரைட், சிம்பிளான ஒரு பிரிட்ஜ், நல்ல அழகாக இருக்குது. சரிதானே, நல்ல வடிவாக இருக்கேண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் வந்து 2
டீ கேர்டர்னு சொல்வார்கள். டீ கேர்டர் தான் இதில் போட்டுக்கணும். 2 டீ கேர்டர் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று, இந்த மேலுக்கு ஜாயிண்ட் இருக்குது, 2 டீ கேர்டர் போட்டிருக்கு. அப்போ இல்லாமல் 2, 4, 6 டீ கேர்டர்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கணும். ஓகே உறவுகளே, நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவை ரசித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கோ, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியான பதிவுகள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கோ, நான் போடலாம், பிரச்சனை இல்லை. இதில் பாருங்கள், அந்த பேரியர்ஸ் அந்த சில்ட் சில்ட் ஃபென்ஸ் மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருக்கணும். என்னத்தில் தும்பில் செய்த சாமான்கள். இப்போ நான் நிற்கிற இடமும் ஒரு தும்புக்கு மேலே என்ன தென்னந்தும்பில் செய்து போட்டிருக்கணும். அது நாளடைவில் இயற்கையோடு சேர்ந்துடும். அப்போ இதில் கூடுதலாக பிளாஸ்டிக் பாவிக்க மாட்டோம். இந்த என்வாரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் தான் இதில் கொண்டு பாவித்திருப்பார்கள் இப்படியான தேவைகளுக்கு. வாங்க இதில் இறங்கி பார்ப்போம். இதையும் பாருங்கள், நல்ல வடிவாக இருக்கேன்னு. இந்த ரொக்ஸை கொண்டு எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நல்ல வடிவாக ரொக்ஸாக போட்டிருக்கணும். இதில் நடக்கக்குள்ளே கவனமாக நடக்கணும். கல்லுகள் உருட்டி விழுத்தி விட்டுரும். கல்லுகளை அப்படியே வடியாக பேட்ச் பண்ணி வச்சுக்கணும். வா, சூப்பர், என்ன அழகாக இருக்கேன்னு. இப்படியான பிரிட்ஜஸ் உண்மையாக இந்த இன்ட்ரெஸ்டனாக்கள் கீழுக்கு இறங்கி பார்க்கணும். அதாவது கீழுக்கு பிரிட்ஜ் பியர்ஸலோடம் அதில் இறங்கி பார்க்கக்குள்ளான் இந்த பிரிட்ஜின் உண்மையான ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த அதில் ஹெட் ஸ்டாக்குன்னு சொல்லுவார்கள். ஹெட் ஸ்டாக்குன்னு சொல்கிறான். இப்படி மேலுக்கு வச்சுருக்கு, ஒரு குறுக்க வச்சுருக்கு. இது ஒரு சிம்பிள் டிசைன், ரைட். ஹெட் ஸ்டாக் மாதிரி போட்டிருக்கணும். இப்போ நான் நிற்கிறதும் ஒரு ஹெட் ஸ்டாக்குகளை நிற்கிறேன் இங்கால பக்கம். மற்ற அதுக்குள்ளே ஃபவுண்டேஷன் இருக்கும், காலம்ஸ் மாதிரி போட்டிருக்கணும், பியர்ஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கு அங்கால அபட்மெண்ட் மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் த பிரிட்ஜ் காம்போனன்ட்ஸ்னு சொல்வார்கள். மேலுக்கு இருக்கிற டெக் இருக்குது. இதில் நான் முதல் சொன்ன மாதிரி ஐபீம்ஸ் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் ஐபீம்ஸ் டீ பீம்ஸ் போட்டுக்கணும். டீ கேர்டர்னு சொல்கிறது. டீ கேர்டர்ஸ் 2, 4, 6 கேர்டர்ஸ் போட்டுக்கணும். நல்லா இருக்குது. ஓகே, அது மாதிரி எங்களை பெட்டரும் போட்டு ரொக்கில் இப்படி ரொக் பேட்டர்ஸ் மாதிரி போட்டிருக்கணும். ரோஷனை குறைக்கிறதுக்காக. சரி உறவுகளே, இன்றைக்கு ஓரளவுக்கு காணும் மூலம் இன்னும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு இவ்வாறான ஒரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும். அதில் மற்ற இன்னும் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் நிற்கிறது தெரியுமா, ஆமணக்குன்னு சொல்கிற சாமான். இதுதான் ஆமணக்கு. நான் சொல்லிக்கிறேன், ஆமணக்குன்னு சொல்லி நாங்கள் சில மருத்துவ தேவைக்காக பாவிக்கிறது. ஆஸ்திரேலியாவில் ஃபார் சம் ரீசன், ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படியான இலங்கையில் காணப்படுகிற அல்லது இந்தியாவில் காணப்படுகின்ற அந்த தாவரங்களை சாதாரணமாக நாங்கள் இந்த இடங்களில் காணக்கூடியதாக இருக்கும். அப்படி புஷ் போக்கில் காணக்கூடியதாக இருக்கும். அந்த பிரிட்ஜ் செட்டிங் அவுட் செய்யக்குள்ளே பாவிச்ச இந்த கோஆர்டினேட்ஸ் சிஸ்டம், அதுக்கு இதை பாவித்திருக்கிறார்கள் லெவல் கண்ட்ரோலுக்கு. இப்போ இதுலேருந்து சில ஆஃப்செட்டில் என்னென்ன இருக்குது, ஹைட், அப்படி ஒரு விஷயத்தையும் இதிலிருந்து அளக்கக்கூடியதாக வச்சுக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு சாமான் இருக்குது. அதனால் நான் அன்றைக்கு போன முறை கதை கேட்க போட்டிருந்தேன். இது மருத்துவ குணமுடையதுன்னு சொல்லி சில பேர் பாவிக்கணும். இந்த பொட்டு மாதிரி இருக்கும், அந்த சின்ன ஒரு காயில் அப்படி முந்தி நாங்கள் சின்ன இல்லை நெத்தியில் அடிக்க அப்படி புக்கண்டு ஒரு சத்தம் கேட்கும், பாக்கெட் மாதிரி இருக்கும், ரைட். கிட்ட போய் பார்க்குறேன்டா பார்க்கலாம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்கோ. அது குறிஞ்சா இல்லையா, குறிஞ்சான்றது இதா என்ற சில பேர் கிட்ட நாங்கள் குறிஞ்சான்னு சொல்லி ஒரு இதை வளர்ப்போம். ஆனால் இது இங்கே ஒரு வீட்ஸ்ன்னு சொல்லி அன்றைக்கு நான் தேடைக்கில் வந்தது, வீட்ஸ்ன்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. இது பற்றி ஏதாவது தெரிஞ்சால் போடுங்கோ.
ஓகே, சரி உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிலிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன். ஓகே, பாய் பாய். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதன் மூலம் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவை தரலாம் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.